Praise the Lord. Praise the Lord. பாஸ்கா பெருவிழா கால வாழ்த்துக்களை ரொம்ப சந்தோஷமா உங்களோட பகிர்ந்துக்கிறோம். கண்டிப்பா நேர்கள் எல்லாருக்கும் சிறப்பான பாஸ்கா எண்கிழமை புதன்கிழமைக்கான வாழ்த்துக்கள். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க எல்லாரையும் ரொம்ப அன்போடு வரவேற்கிறோம். ஆமா, இன்னைக்கு டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க முதல்ல இன்றைய நாளுக்காக ஆண்டவருக்கு ஆழமான ஒரு நன்றி ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். அன்பு தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் இருண்ட நேரங்களிலும் நாங்கள் நம்பிக்கை இழந்து நடக்கும் பாதைகளிலும் எங்களோடு கூடவே பயணித்து எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க இந்த நிகழ்ச்சியை முழுமையா பார்த்து இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் பெறணும்னு நாங்க மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பும் உமது குணமளிக்கும் வல்லமையும் இரக்கமும் கிருபையும் எல்லார் மேலேயும் பொழியப்படணும். அவங்க வாழ்வுல இருக்கிற எல்லா இருளும் நீங்கணும். ஆண்டவரே, உமது உடன்படிக்கை என்றென்றும் நினைவில் கொள்ளும் உமது அன்பை அவர்கள் ஆழமாக உணர்ந்து கொள்ளட்டும். முக்கியமா திருமதி ஜாய் சேவியர் அவங்க மகளுக்கு ரொம்ப சீக்கிரமா நல்லதொரு வேலை கிடைக்கணும்னு மன்றாடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே, திரு டேவிட் கிங்ஸ்டன் அவங்க மகன் அந்த மன அழுத்தத்திலிருந்து, அதாவது அந்த டிப்ரெஷன்ல இருந்து முழுமையா வெளியில வரணும்னு ஜெபிக்கிறோம். திருமதி ஜெயா செல்வராணி அவங்களுக்காக நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம். ஆண்டவரே, அவங்க திரும்பவும் பழைய வேலைக்கு கூப்பிடப்பட்டு திங்கட்கிழமை வேலைக்கு போய் பாதுகாப்பா வீடு திரும்பினதுக்காக உம்மை துதிக்கிறோம். அவங்க குடும்பத்துக்காக தொடர்ந்து நாங்க ஜெபிக்கிறோம். அப்புறம் ஆண்டவரை அடையாளம் காண சிரமப்படுற விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் உமது இளைவார்த்தையிலும் நற்கரணையிலும் உம்மை சந்திக்க அருள் தர வேண்டும். ஆமா, உடல் நலமற்றவங்க, மாற்றுத்திறனாளிகள், துன்பப்படுறவங்க எல்லாரும் சீக்கிரமா குணமடைஞ்சு பலம் பெறணும். ஆசிரியர்கள், ஊழியர்கள், இவங்க எல்லாரும் மக்களோட இதயங்களை திறந்து கிறிஸ்துவோட பரிவுண்பை கொண்டு வரணும். சமூகங்கள் எல்லாமே ஆண்டவரோட மீட்பின் வல்லமையில மகிழ்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகரணும். ஆண்டவரே, எங்க ஊழியத்தின் வழியா நாங்க பாடுற பாடல்கள் போதனைகள் வழியா மத்தவங்க கிறிஸ்துவ அடையாளம் காணவும் அவரோட குணமளிக்கும் வல்லமையில மகிழவும் ரொம்ப நம்பிக்கையோடு நடக்கவும் அருள் புரியும். மற்றும் எங்களிடம் ஜெப தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். உங்களது ஜெப தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். சரி, இப்போ இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க, என்ன ஸ்டோரி அது? ஒரு அடர்ந்த பனிமூட்டமான மலைப்பகுதி இருக்குன்னு வைங்களேன். அங்க ஒரு நபர் வழி தவறி நிக்கிறாரு. ஓ, பனிமூட்டத்திலயா? ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா, செம்ம குளிர், நடுக்கம், எங்கும் இருட்டு, எந்த பக்கம் போறதுன்னே தெரியாத ஒரு பெரிய பயம் அவருக்கு வந்துருது. அவர் கையில ஒரு மேப் இருக்கு, ஆனா வெளிச்சம் இல்லாததால அதை படிக்க முடியல. அச்சுச்சோ, அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடங்கி போயிருப்பாரே. அதேதான், நான் எங்கேயோ உறைஞ்சு சாக போறேன்னு ஒரு விரக்தியில ஒரு பாறையில சாஞ்சுக்கிறாரு. அப்ப திடீர்னு ஒரு அறிமுகம் இல்லாத நபர் அவர் தோள்ல கை வைக்கிறாரு. அவர் புதுசா ஏதோ மேப் கொண்டு வந்தாரா? இல்ல, அந்த நபர் எந்த புது மேப்பும் கொடுக்கல. மாறாக வழி தவறுனவரோட பாக்கெட்லயே இருந்த ஒரு சின்ன டார்ச் லைட்டை எடுத்து ஆன் பண்ணி கொடுக்கிறாரு. வாவ், அவரோட பாக்கெட்ல இருந்துச்சா? ஆமா, அந்த வெளிச்சம் வந்த உடனே தாம் போக வேண்டிய பாதை அவர் கண் முன்னாடியே இருக்கிறத பாக்குறாரு. அந்த வழிகாட்டி வேற யாரும் இல்ல, அவரை தேடி வந்த அவரோட தந்தையே தான். ரொம்ப ரொம்ப சிந்திக்க வைக்கிற ஒரு ஸ்டோரி இது. பல நேரங்கள்ல நேயர்களாகிய நீங்களும் உங்க வாழ்வில் இப்படி முடங்கி போயிருப்பீங்க இல்லையா? அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். கண்டிப்பா. நம்மிடமே வெளிச்சம் இருந்தாலும் நம்ம பயமும் சோர்வும் எப்படி நம்ம கண்களை மறைச்சிடுதுங்கிறத இந்த ஸ்டோரி ரொம்ப அழகா உணர்த்துது. உண்மைதான். இன்னைக்கு நாம பகுப்பாய்வு செய்ய போற மூல வாசகங்கள் 2 முக்கிய நிகழ்வுகளை பத்தி பேசுது. ஒன்னு, லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்துல வர்ற எம்மாவு சீடர்களோட பயணம். இன்னொன்னு, திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரத்துல வர்ற பேதுருவும் யோவானும் செய்யற அற்புதம் இல்லையா? கரெக்ட். இந்த 2 வாசகத்தோட கருப்பொருளுமே கண்கள் திறக்கப்படுதல் மற்றும் ஆண்டவர் அடையாளம் காணுதல், இத பத்தி தான். இதுல முதல் நிகழ்வு பாத்தீங்கன்னா எம்மாவு ஊருக்கான பயணம். இதுல மனித உளவியலையும் சரி அவங்களோட விசுவாச போராட்டத்தையும் ரொம்ப ஆழமா விவிலியம் காட்டுது. ஆமா, இந்த எம்மாவு பயணத்தை நாம வெறும் 2 சீடர்களோட பயணமா சுருக்கிட முடியாது. இது நம்ம மனித குலத்தின் பயணம். நாம சோர்ந்து போய் கண்ணீரோடு நடக்கிற நேரங்கள்ல
ஆண்டவர் எப்படி நம்மோடு பயணிக்கிறார் அப்படிங்கறத இந்த வாசகம் ரொம்ப துல்லியமா காட்டுது. சரி, இப்போ நாம அந்த முதல் நூற்றாண்டுக்கே போவோம். எருசலேமிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற எம்மாவு அப்படிங்கிற ஊருக்கு 2 சீடர்கள் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருவர் பேரு கிளேயோப்பா. அவங்க மனநிலை இப்ப எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய தலைவரான இயேசுவின் சிலுவை மரணத்தை பார்த்து ஒரு பெரும் ஏமாற்றத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா நம்பிக்கையும் அந்த சிலுவையில அறையப்பட்டுடுச்சு அப்படிங்கிற ஒரு விரக்தி. ஆமா, ஒரு மிகப்பெரிய இழப்பு அது அவங்களுக்கு. இயேசு அவங்க பக்கத்துல தான் நடந்து வர்றாரு. ஆனா அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன அப்படின்னு அந்த வாசகம் சொல்லுது. இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இவ்வளவு நாள் இயேசுவோட கூடவே இருந்தவங்க, கரெக்ட், அவர் எப்படி பேசுவார், எப்படி நடப்பாருன்னு அணுவணுவா தெரிஞ்சவங்க. அப்படி இருக்கும்போது அவர் அவங்களால எப்படி அடையாளம் கண்டுபிடிக்காம இருக்க முடிஞ்சது? பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான உளவியல் மற்றும் ஆன்மீக ரீதியான கேள்வி. இத புரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல அந்த சீடர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது அப்படிங்கறத பார்க்கணும். ஓ, அவங்க மனசுல என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னு சொல்றீங்க? ஆமா, அந்த காலகட்டத்துல இஸ்ரேல் மக்கள் ரோமானியர்களுடைய கடுமையான ஆட்சியின் கீழே அடிமைகளா ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால அவங்க மனசுக்குள்ள தங்களை மீட்க வரப்போற மீட்பர் எப்படி இருப்பார்னு ஒரு வரைபடம் வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு பெரிய போர் வீரன் மாதிரி எதிர்பார்த்தாங்களா? மிக சரியா சொன்னீங்க. அவங்க இயேசுவை ஒரு மாபெரும் அரசியல் தலைவராக, ஒரு படை தளபதியாக பார்த்தாங்க. இஸ்ரேல் மக்களை ஆயுதமேந்தி மீட்க போகிற ஒரு புரட்சியாளரா அவரை நம்பினாங்க. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார் அப்படின்னு. ஓ, அப்ப அவங்க இயேசுவை ஒரு ஆன்மீக மீட்பரா பார்க்கல, தங்களுடைய அரசியல் சுதந்திரத்துக்கான ஒரு கருவியா தான் பார்த்தாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் உண்மை. ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும், இயேசு ரோமானியர்களை அழிச்சிட்டு அரியணையில ஏறுவார்னு அவங்க ஆழமா நம்பினாங்க. ஆனா நடந்தது என்ன? அவங்க எதை ஒரு மிகப்பெரிய வல்லமைன்னு நினைச்சாங்களோ அந்த இயேசுவை தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். கண்டிப்பா, ஒரு சாதாரண குற்றவாளியை போல அவர் இறந்துட்டார். இது அவங்களால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. அவங்களுடைய அந்த பெரிய எதிர்பார்ப்பு சுக்குநூறாக உடைஞ்சு போச்சு. பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் தீவிரமான துக்கத்திலையும் அதிர்ச்சியிலையும் இருக்கும்போது அவனுடைய மன சுற்றி இருக்கிற உண்மைகளை ஏத்துக்க மறுக்கும். அந்த அதிர்ச்சி அவங்கள ஒரு வகையான குருடுத்தன்மைக்கு உள்ளாக்கிடுச்சு. இது நேயர்களாகிய நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கு பாருங்க. நாமும் பல நேரங்கள்ல ஆண்டவரிடம், ஆண்டவரே என் பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு, எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு நாமளே ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு காத்திருக்கிறோம். ஆமா, நாமளே ஒரு முடிவு பண்ணிடுவோம். அந்த குறிப்பிட்ட வழியில நமக்கு தீர்வு கிடைக்காதப்போ ஆண்டவர் நம்மை கைவிட்டுட்டாருன்னு நினைச்சுக்கிறோம். அந்த ஏமாற்றம், நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேறாத அந்த வலி, ஆண்டவர் நம்முடனே வேறொரு வழியில பயணிக்கிறார் அப்படிங்கிற உண்மையை காண முடியாதபடி நம் கண்களை குருடாக்கி விடுகிறது இல்லையா? மிக துல்லியமான ஒப்புமை. அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன அப்படின்னு அந்த வாசகம் சொல்றது வெறும் உடல் ரீதியான குருட்டுத்தன்மை கிடையாது. அது அவங்களுடைய ஏமாற்றத்தால், காயத்தால் வந்த ஆன்மீக ரீதியான குருட்டுத்தன்மை. நம்ம வழியில மட்டுமே கவனமா இருக்கும்போது நம்மோடு பயணிக்கும் அந்த தெய்வீக பிரசன்னத்தை உணரும் தன்மைய அது மழுங்கடிச்சிடுது. இப்ப அடுத்த பகுதிக்கு வருவோம். அவங்க இவ்வளவு வேதனையில புலம்பிக்கொண்டே நடந்து போகும்போது ஆண்டவர் என்ன செய்யறார்? அவர் அவங்கள பார்த்து, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே அப்படின்னு சொல்றார். ஆமா, இங்க நான் ஒண்ணு கேட்கணும். பொதுவாகவே ஆண்டவர் ரொம்ப அன்பாக இரக்கமா பேசுபவர். ஆனா இங்க ஏன் இவ்வளவு நேரடியாக கொஞ்சம் சுருக்கென்று பேசுகிறார்? அவங்க ஏற்கனவே சோகத்துல விரக்தியில தவிச்சிட்டு இருக்காங்க. தங்களுடைய தலைவனை இழந்து 11 கிலோமீட்டர் ஒரு இருண்ட மனநிலையில நடந்து போயிட்டு இருக்கிறவங்க கிட்ட இப்படி அறிவிலிகளேன்னு கடினமா சொல்வது ஏன்? அவர் அவங்கள ஆறுதல் படுத்தி அரவணைச்சிருக்கலாமே. நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப நியாயமானது. மேலோட்டமா பார்க்கும்போது இயேசுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கடினமா தான் தெரியும். ஆனா அதாவது உளவியல் ரீதியா ஒரு மனிதன் தீவிரமான சுயபரிதாபத்துல ரொம்ப ஆழமா மூழ்கி இருக்கும் போது சாதாரணமான கனிவான வார்த்தைகள் அவங்க காதுல விழாது. ஓ, அவங்க தங்களை சுத்தி ஒரு சுவர் எழுப்பியிருப்பாங்கன்னு சொல்றீங்க? ஆமா, அந்த சுவரை உடைக்க அவங்கள அந்த அதிர்ச்சியில் இருந்து வெளியே கொண்டு வர ஒரு சின்ன உழுக்கல் தேவைப்பட்டது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தருக்கு விபத்துல கையில எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. மருத்துவர் அந்த எலும்பை மறுபடியும் சரியா அதோட இடத்துல இணைக்கணும்னா கொஞ்சம் அழுத்தி இழுத்துதான் ஆகணும். ஆமா,
அது அந்த நோயாளிக்கே கடுமையான வலியை கொடுக்கும். கரெக்ட். நோயாளி அலறுவார், ஆனா அந்த மருத்துவர் அந்த வலியை ஏற்படுத்துறது அவனை காயப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல கிடையாது, அவனை குணப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல. சீடர்களுடைய நிலையும் அதுதான். ஆண்டவர் பயன்படுத்தின அந்த வார்த்தைகள் அவங்கள தட்டி எழுப்ப பயன்படுத்தப்பட்ட குணமாக்கும் வார்த்தைகள். அதாவது அவங்களுடைய கவனத்தை அவங்களுடைய வலியிலிருந்து திசை திருப்புவதற்காக அவர் அப்படி பேசினார். ஏன்னா அவங்க முழு கவனமும் எங்களுக்கு என்ன நடந்துச்சு, நாங்க எவ்வளவு ஏமாந்துட்டோம் அப்படிங்கறதுலயே முடங்கி போயிருந்தது. சரியா சொன்னீங்க. அவங்களுடைய கவனம் முழுவதும் தங்களை சுற்றியே இருந்தது. அதை உடைத்து அவங்க கவனத்தை ஆண்டவருடைய மாபெரும் இறை திட்டத்தின் பக்கம் திருப்ப அவர் நினைத்தார். அதனாலதான் அவர் அடுத்தபடியா மோசே முதல் இறைவாக்கினர் அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார் அப்படின்னு திருவிவிலியம் சொல்லுது. அந்த பயணம் முழுசு அவர் விளக்கிக்கிட்டே வர்றாரு. ஆமா, தொடக்க நூல் தொடங்கி ஆண்டுடைய திட்டம் எப்படி படிப்படியாக நிறைவேறி வந்திருக்கு அப்படிங்கிற அந்த முழுமையான வரைபடத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் நினைப்பது போல இது முடிவல்ல, இதுதான் தொடக்கம் அப்படிங்கறத திருவிவிலியத்தின் ஒளியில் அவங்களுக்கு உணர்த்துகிறார். இதை சொல்லும் போது எனக்கு திருப்பாடல்கள் 118:24 நினைவுக்கு வருது. அதாவது, ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ரொம்ப பொருத்தமான ஒரு வசனம். இத நினைச்சு பார்த்தா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சீடர்களை பொறுத்த வரைக்கும் இயேசு இறந்த அந்த நாள் ஒரு இருண்ட நாள், எல்லாமே இருண்டு போச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில இறை திட்டத்தின்படி அந்த சிலுவை மரணம் சாவை கடந்த மாபெரும் வெற்றியின் நாள். இதை எவ்வளவு அழகா ஆண்டவர் அவங்களுக்கு புரிய வைக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய வழிமுறையின் ஆழம். அவங்க எதை ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு நினைத்து அழுதார்களோ, அந்த சிலுவைதான் உலக வரலாற்றிலேயே மனித குலத்தை மீட்க வந்த மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நேயர்களாகிய நீங்களும் இதை புரிஞ்சுக்கணும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற பல முடிவுகளை பார்த்து நீங்க அழுதுகிட்டு இருக்கலாம். அது ஒரு வேலை இழப்பாக இருக்கலாம், இல்ல ஒரு உறவின் பிரிவாக இருக்கலாம். ஆனா திருவிவிலியத்தின் ஒளியில ஆண்டவருடைய பார்வையில பார்க்கும்போது அது ஒரு புதிய தொடக்கமாக, ஒரு மாபெரும் வெற்றியாக மாறுவதை புரிந்து கொள்ளலாம். ஆமா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற இழப்புகளை ஒரு முற்றுப்புள்ளியாக வைப்பதில்லை. கரெக்ட். அதை தாண்டி மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. இதைத்தான் அவர் அந்த பயணத்துல சீடர்களுக்கு திருவிவிலியத்தின் வழியாக விளக்கினார். சரி, இப்போ ஒரு சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வருவோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே அந்த 11 கிலோமீட்டர் தூரத்தை அவங்க கடக்குறாங்க. இப்ப அந்த எம்மாவு ஊரை நெருங்குகிறார்கள். அப்போ ஒரு நிகழ்வு நடக்குது. இயேசு அவங்களோட அந்த வீட்டுக்குள் செல்வதற்கு பதிலாக இன்னும் சற்று தொலைவு கடந்து செல்வது போல காட்டிக்கொள்கிறார். ஏன் அவர் அப்படி செய்யணும்? அவர் அந்த வழியெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை விளக்கி சொல்லியிருக்காரு. அவர் நேரா அவங்களோட உள்ள போயிருக்கலாமே. இங்கதான் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய குணாதிசயத்தை நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க முடியும். அவர் எப்பவுமே தன்னுடைய அன்பையோ தன்னுடைய பிரசன்னத்தையோ யார் மீதும் திணிக்க மாட்டார். அவர் மனிதர்களை படைக்கும் போதே ஒரு சுதந்திரத்தை, அதாவது சுய விருப்பத்தை கொடுத்திருக்கார். ஓ, அவங்களுடைய அழைப்புக்காக அவர் காத்திருந்தாருன்னு சொல்றீங்க? ஆமா, அவர் அந்த சீடர்கள் கூடவே இவ்வளவு தூரம் பயணித்தார். அவங்களுக்கு திருவிவிலியத்தின் மறைபொருள்களை விளக்கினார். ஆனால் அவராகவே வழியச் சென்று அவர்கள் வீட்டுக்குள் நுழையவில்லை. ஒரு அழைப்புக்காக அவர் வாசற்படியில காத்திருந்தார். ஆமா, சீடர்கள் எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று அப்படின்னு வற்புறுத்தி கேட்ட பிறகுதான் அவர் அவங்களோடு தங்குவதற்கு செல்கிறார். நம்ம வாழ்க்கையிலயும் ஆண்டவர் இப்படிதான் செயல்படுகிறார் இல்லையா? கண்டிப்பா. ஆண்டவர் நம்முடைய வலிகளோடு பயணிக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் நாம் அவரை நம் வாழ்வுக்குள், நம் உள்ளங்களுக்குள் அழைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குள் வாருங்கள் என்கிற அந்த வற்புறுத்தலான அழைப்பை அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். சரி, இப்போ அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, உணவருந்து அமர்ந்திருக்காங்க. இங்கதான் இந்த நிகழ்வோடைய மிகப்பெரிய திருப்புமுனை நடக்குது. ஆமா, இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பெற்று அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்போதான் உங்க கண்கள் திறக்கப்படுகின்றன, அவர் யார் என அடையாளமும் கண்டுகொள்கிறார்கள். இங்க எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வழியெல்லாம் திருவிவிலியில விளக்கத்தை கேட்டாங்க. மோசே காலத்திலிருந்து இறைவாக்கினர்கள் வரைக்கும் கேட்டாங்க. அப்போதெல்லாம் அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. ஆனா அவர் எப்போ அப்பத்தை பிட்டு கொடுத்தாரோ அப்போதான் கண்கள் திறந்தன. ஏன் இந்த செயல் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? வெறும் வார்த்தைகளை கேட்கும் போது கிடைக்காத தெளிவு ஏன் அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது கிடைத்தது? பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக தேடல். இத பல கோணங்கள்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். முதலாவதாக, யூத கலாச்சாரத்துல ஒருவரோட உணவை பகிர்ந்து கொள்வது என்பது வெறுமனே பசியை போக்குற விஷயம் கிடையாது. அது அவரோட ஒரு ஆழமான உறவை, ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு சமம். ஒரு ஃபெல்லோஷிப் மாதிரி. கரெக்ட். இரண்டாவதாக, அப்பத்தை எடுத்து போற்றி பிட்டு கொடுத்தார் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்.
இதே வார்த்தைகளை தான் இயேசு தன்னுடைய இறுதி உணவின் போதும், அதாவது சிலுவை பாடுகளுக்கு முந்தைய நாளும் பயன்படுத்தினார். ஓ, அது மட்டும் இல்லாம அவர் தன்னுடைய கைகளை நீட்டி அந்த அப்பத்தை பிக்கும்போது சீடர்கள் அந்த கைகள்ல இருந்த தழும்புகளை பார்த்திருப்பாங்களோ, சிலுவையில அறையப்பட்ட அந்த ஆணிகளின் தழும்புகள், அவர் அனுபவித்த அந்த கொடூரமான பாடுகளை, அந்த தியாக அன்பை எந்த வார்த்தைகளையும் விட ஆழமா அவங்களுக்கு உணர்த்தி இருக்கும் இல்லையா? மிகச்சரியான பார்வை. திருவிவிலிய வார்த்தைகளை கேட்டப்போ அவங்களுடைய அறிவுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. இது ஒரு அறிவுபூர்வமான புரிதல். ஆனால் அந்த அன்பின் பகிர்வில், உணவை பகிர்ந்து கொண்ட அந்த ஐக்கியத்தில தான், அந்த தழும்புகளை பார்த்தபோதுதான் அவங்களுடைய ஆன்மா முழுமையான வெளிச்சத்தை பெற்றது. ஆமா, அவர் தன்னை முழுமையாக பிற்று அவர்களுக்கு உணவாக கொடுக்கிறார். அந்த செயல்ல தான் ஆண்டவரின் உண்மையான நிபந்தனையற்ற அன்பை காண முடிந்தது. அப்போ வெறும் சிந்தனையாக விவாதமாக இருந்த இறை வார்த்தை இப்போ ஒரு வாழ்வியல் அனுபவமாக மாறுது, அப்படிதானே? ஆமா, இது நம்ம நேயர்களுக்கும் ஒரு பெரிய பாடம். வெறும் திருவிவிலிய வார்த்தைகளை வாசிப்பதும் கேட்பதும் மட்டும் முழுமையான புரிதலை கொடுத்து விடாது. அந்த வார்த்தை நம் வாழ்வோடு கலக்கும் போதுதான் ஆண்டவர் தன்னையே பிட்டு நமக்கு உணவாக கொடுக்கிற அந்த அனுபவத்தில்தான் நம் கண்கள் முழுமையாக திறக்கப்படுகிறன. அவர் அடையாளமும் கண்டுகொள்ளப்படுகிறார். ஆனா இங்க இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அவர் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட அடுத்த நொடியே அவர் அவங்க கிட்ட இருந்து மறைந்து போயிடுறார். இருந்தாலும் அந்த சீடர்கள் அதை நினைச்சு துக்கப்படல. ஐயோ, மறுபடி நம்ம விட்டு போயிட்டாரேன்னு புலம்பல. அவங்க ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன சொல்றாங்க? வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா அப்படின்னு உணர்கிறார்கள். அந்த பற்றி எரியும் உள்ளம், அதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம். ஆமாம், இந்த இடத்துல அவங்களுடைய மாற்றத்தை நாம ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். பகல் வெளிச்சத்துல எருசலேமை விட்டு வெளியேறும்போது அவங்க எவ்வளவு சோகமா நம்பிக்கை இழந்து நடந்து வந்திருப்பாங்க. ஆனா இப்போ பாருங்க, சோர்வடைந்து 11 கிலோமீட்டர் நடந்து வந்தவங்க இப்போ இரவோடு இரவாக அதே 11 கிலோமீட்டர் தூரம் எருசலேமுக்கு உற்சாகமாக திரும்பி ஓடுகிறார்கள். அதுவும் அந்த முதல் நூற்றாண்டு காலத்துல ராத்திரியில பயணம் செய்யறது எவ்வளவு ஆபத்தானது. எந்த தெருவிளக்கும் இருக்காது, கரடு முரடான பாதை. ஆனா அவங்களுக்கு எந்த பயமும் இல்ல. ஏன்னா அவங்கள சுத்தி இருள் இருந்ததை தவிர இப்ப அவங்க உள்ளத்துல எந்த இருளும் இல்லை. அந்த பற்றி எரியும் உள்ளம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தையும் தாங்க முடியாத ஒரு தைரியத்தையும் கொடுத்திருக்கு. நேர்களே, உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில இதுதான் நடக்கும். கண்டிப்பா. ஆண்டவர் நம் வாழ்வின் சாதாரணமான அன்றாட நிகழ்வுகள்ல தான் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதாவது அப்பம் விடுதல் போன்ற ஒரு சாதாரண சிறு காரியங்கள்ல கூட அவர் உடனிருப்பதை நீங்கள் உணரும் போது உங்களுடைய பயம், ஏமாற்றம் எல்லாமே விலகிவிடும். அந்த சீடர்களை போல இருளையும் தடைகளையும் பொருட்படுத்தாம ஓடி சென்று சாட்சி பகரும் தைரியம் உங்களுக்கு பிறக்கும். அவங்க எருசலேமுக்கு போய் அங்க இருந்தவங்க கிட்ட ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று சாட்சி சொல்றாங்க. அது ஒரு பெரிய மனமாற்றம். எனக்கு இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் புரியுது. நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற இருளான பாதைகள், இந்த எம்மாவு பயணத்தை போல நம் கண்ணீரோடு நடக்கிற விரக்தியான பயணங்கள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உண்மைதான். ஆண்டவர் திருவிவிலியத்தின் வார்த்தைகள் மூலமாகவும் நம்முடைய சக மனிதர்களோடு நாம் கொள்கிற அன்பின் ஐக்கியத்தின் வழியாகவும் நம்முடைய கண்களை திறக்க காத்திருக்கிறார். இப்போ நேர்களே, இந்த நிகழ்விலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான சிந்தனையை இப்போ நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. சீடர்கள் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொண்ட உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார்னு நாம பார்த்தோம். அது ஏன் தெரியுமா? இனி அவர் அவர்களுக்கு வெளியே ஒரு நபராக தேவையில்லை. அவர் வார்த்தையாகவும் அப்பமாகவும் அவர்கள் உள்ளத்திற்குள் சென்று விட்டார். ரொம்ப ஆழமான ஒரு உண்மை இது. இனி அந்த சீடர்கள் ஒவ்வொருவருமே நடமாடும் நற்செய்தியாக மாறிவிட்டார்கள். உங்களுக்கும் எனக்கும் கூட இன்று அதே அழைப்பு தான் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை வெளியே தேடுவதை நிறுத்திவிட்டு கிறிஸ்துவை நமக்குள் சுமந்து செல்லும் நடமாடும் நற்செய்தியாக மாற வேண்டும். ரொம்ப அருமையான சிந்தனை. நாம் ஆண்டவரை நமக்குள் உணர்ந்து அந்த பற்றி எரியும் உள்ளத்தோடு இருண்டு போன இந்த உலகுக்கு அவரை எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் இந்த எம்மாவு பயணம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம். இத பத்தி திருத்தந்தை 14ஆம் லியோ 2025 அக்டோபர் 8 பொது தரிசனத்துல ரொம்ப ஆழமான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. சீடர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகிட்ட பிறகு வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இத பற்றி திருத்தந்தை கூறும்போது,
எவ்வளவு பெரிய ஏமாற்றம் அல்லது சோர்வு என்ற சாம்பலுக்கு அடியிலும் மீண்டும் பற்ற வைக்கப்பட காத்திருக்கும் ஒரு நெருப்புத்தணல் எப்போதும் இருக்குன்னு சொல்றாரு. சாம்பலுக்கு அடியில் இழுக்கிற நெருப்புத்தணல், இது ரொம்ப அற்புதமான சிந்தனை. நேர்களாகிய நீங்க வேலை பறிப்போனதாலோ, குடும்பத்துல உறவுகள் உடைந்ததாலோ, இல்ல நம்ம ஜெபிச்ச மாதிரி மன அழுத்தத்தாலோ முடங்கி போயிருக்கலாம். என் வாழ்வில் இனி எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாமே சாம்பல் தான்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க சாம்பலுக்கு அடியிலும் ஒரு நெருப்புத்தணல் இருக்கு. கண்டிப்பா இறைவார்த்தையும் நற்கருணையும் தான் அந்த நெருப்புத்தணல் மேல ஊதப்படுற காற்று. எந்த ஒரு வீழ்ச்சியும் இறுதியானதல்ல, எந்த இரவும் நிரந்தரமானதல்லன்னு திருத்தந்தை லியோ ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாரு. எம்மாவோ சீடர்களோட கண்களை மூடியிருந்த அந்த சாம்பல் விலகி ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டதில்லையா? இப்போ இந்த ஆழமான அனுபவத்திலிருந்து நாம அப்படியே திருத்துதர் பணிகள் நூல்ல வர்ற இன்னொரு நிகழ்வுக்கு தடையின்றி மாறுவோம். ஆமா, எம்மாவு நிகழ்வுல உள்ளத்தின் காயங்கள் ஆற்றப்பட்டுச்சுன்னா, இங்க ஒரு மனுஷனோட உடல் குறையே நீக்கப்பட்டு அவன் வாழ்வே புது பாதையில பயணிக்க தொடங்குது. நேர்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அன்றாட வாழ்வுல ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு? இந்த வாசகம் ஒரு பெரிய கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. என்னன்னா, நாம அவர்கிட்ட எதிர்பார்ப்பது என்ன, ஆனா ஆண்டவர் நமக்கு தர விரும்புவது என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. என்ன பாத்தீங்கன்னா, பல நேரங்கள்ல நாம ஆண்டவர்கிட்ட போறதே ஒரு உடனடி தேவைக்காக தான் இருக்கும். ஆமா, எனக்கு இந்த வேலை கிடைச்சா போதும், இல்ல இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும்னு. கரெக்ட். நம்ம எதிர்பார்ப்புகள் ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா ஆண்டவரோ நம்ம வாழ்வின் ஆணிவேரையே மாற்றி நமக்கு ஒரு முழுமையான விடுதலையை தர காத்துட்டு இருக்கிறாரு. இந்த நிகழ்வோட தொடக்கத்திலேயே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது பிற்பகல் 3 மணி பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு போறாங்க. அங்கு ஒரு அழகு வாயில் அருகே பிறவியிலேயே கால் ஊனமுற்ற ஒருவரை சிலர் சுமந்து வந்து வைக்கிறாங்க. கொஞ்சம் சொல்லுங்களேன், அந்த வாயிலின் பின்னணி என்ன? அதுக்கு ஏன் அழகு வாயில்னு பேர் வந்துச்சு? அதாவது பிற்பகல் 3 மணி அப்படிங்கிறது யூத முறைப்படி ரொம்ப முக்கியமான ஒரு ஜெப நேரம். ஓ சரி. அந்த நேரத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் கோயிலுக்கு வருவாங்க. இந்த அழகு வாயில் அப்படிங்கிறது சாதாரண ஒரு மரக்கதவு கிடையாது. வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது நிக்கானோர் வாயில் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. நிக்கானோர் வாயில், ஓகே. ஆமா, இது கொலிந்திய வெண்கலத்தால செய்யப்பட்டு தங்க மூலம் பூசப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நுழைவாயில். சூரிய ஒளியில பாத்தீங்கன்னா இது அவ்வளவு பிரகாசமா மின்னுமா. வாவ், கேட்கவே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா, இத திறக்கவே பல பேரோட உடல் வலிமை தேவைப்படுமா. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகு, அவ்வளவு பகட்டு. ஆனா இந்த பகட்டான பிரம்மாண்டமான வாயிலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த மனிதனோட வாழ்க்கையோ முற்றிலும் உடைஞ்ச நிலையில இருக்கு. ஆமா, பிறவியிலேயே கால் ஊனமுற்றவர். இது இன்றைய நவீன உலகத்தோட வெளிப்படையான பகற்றுக்கும் மனிதர்களுக்குள்ள இருக்கிற ஆழமான காயங்களுக்கும் உள்ள ஒரு ஒப்புமையா எனக்கு தோணுது. ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு. ஏன்னா வெளியே பார்த்தா சமூகம் ரொம்ப செல்வ செழிப்போட பிரம்மாண்டமா தெரியுது. சமூக வலைத்தளங்கள்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. உண்மைதான். ஆனா நிஜம் வேறையா இருக்கு. ஆமா, அதோட நிழல்ல உட்கார்ந்து இருக்கிற பலருடைய வாழ்க்கை பொருளாதார ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி உடைஞ்ச நிலையில தான் இருக்கு. கண்டிப்பா. அந்த கால சமூக அமைப்புல ஊனமுற்றவர்கள் எப்படி நடத்தப்பட்டாங்க அப்படிங்கறதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. பண்டைய சமூகத்துல, குறிப்பா யூத கலாச்சாரத்துல உடல் ஊனம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பாவத்தோட சாபமா கருதப்பட்ட காலம் அது. ஓ, அதனாலதான் ஒரு வெளியவே உட்கார்ந்துருக்காரா? ஆமா, அவரை கோவிலோட மைய பகுதிக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. ஆண்டவரை வழிபடுற புனிதமான இடத்துக்குள்ள போக அவருக்கு தகுதி இல்லைன்னு சமூகம் அவரை தள்ளி வச்சிருந்துச்சு. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த அழகு வாயிலுக்கு வெளியே தான் அவர் உட்காரணும். இது வெறும் உடல் ரீதியான வலி மட்டும் கிடையாது, இது ஒரு மாபெரும் உளவியல் ரீதியான நிராகரிப்பு. இது கேக்குறப்போ எனக்கு ஒரு சிந்தனை வருது. இத ஒரு சின்ன ஸ்டோரி மூலியமா நேர்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்லுங்க. நேர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய அரசனின் மாளிகைக்கு வெளியே ஒரு பிச்சைக்காரன் பல வருஷமா தினமும் உட்கார்ந்து இருக்கான். அங்க வர்றவங்க கிட்ட சில சில்லறைகளுக்காக கையேந்திரான். ஆனா உண்மையில அந்த அரசனோட சொந்தமங்க அவன்தான். அந்த மாளிகைக்குள்ள போகவும் அரச விருந்தியில பங்கேற்கவும் அந்த முழு அரசாங்கத்தோட வளங்களை அனுபவிக்கவும் அவனுக்கு முழு உரிமை இருக்கு. வாவ். ஆனா தன் உரிமையே அவனுக்கு தெரியல. அந்த மாபெரும் உண்மை புரியாம தன் அன்றாட பிழைப்புக்காக வாசல்லையே சில சில்லறைகளுக்காக ஏங்கிட்டு இருக்கான்.
இந்த ஸ்டோரி கேட்கிறப்போ இன்றைய நவீன வாழ்வுல பலரும் இப்படித்தான் இருக்கணும்னு தோணுது. ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு ஸ்டோரி இது. நிஜமாவே நாமளும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆமா, நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன, ஆண்டவர் நமக்கு தர காத்திருக்கிற நிலைவாழ்வு என்ன அப்படிங்கறத மறந்துட்டு நாம வெறும் பிழைப்பிற்காக மட்டுமே போராடிட்டு இருக்கோம். கரெக்ட். அந்த ஊனமுற்ற மனிதனும் பேதுரு கிட்டையும் யோவான் கிட்டையும் என்ன எதிர்பார்த்தான்? வெறும் பிச்சையதான். ஆமா, அன்னைக்கு சாப்பாடுக்கு தேவையான சில நாணயங்களை மட்டும்தான். அவனுடைய எதிர்பார்ப்புகள் அவ்வளவுதான். பிறவியிலேயே ஊனமுற்றவன் அப்படிங்கறதால தன்னால நடக்க முடியும் அப்படிங்கிற சாத்தியக்குறைய அவன் சிந்தனையில இல்ல. ஒரு பிரச்சனையில ரொம்ப நாள் நம்ம சிக்கி இருந்தா அதுல இருந்து விடுபட முடியுங்கிற நம்பிக்கையே நாம இழந்துடுறோம். அதேதான் நாமளும் நவீன கால சவால்களை சந்திக்கிறப்போ ஆண்டவர்கிட்ட முழுமையான மாற்றத்தை கேட்காம அன்றாட பிரச்சனைகளை சமாளிக்க தேவையான அந்த தற்காலிக தீர்வுகளை, அதாவது அந்த சில்லறைகளை மட்டுமே கேட்கிறோமா அப்படிங்கிற கேள்விய நேயர்கள் அவங்களுக்குள்ளே கேட்டுக்கணும். ரொம்ப சரியான கேள்வி. ஆனா இந்த மனத்தடையை உடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லையே. நிச்சயமா இல்ல. ஏன்னா மனிதர்கள் தங்கள் துன்பத்தோடையே ஒன்றி போயிடுறாங்க. ஆனா இங்க பேதுரு அந்த மனத்தடையை எப்படி உடைக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆமா, பேதுருவும் யோவானும் அந்த மனிதரை உற்று பார்க்கிறாங்க. எங்களை பார் அப்படின்னு பேதுரு சொல்றாரு. அந்த மனிதனும் ஏதோ கிடைக்கும்னு ஆவலா பாக்குறாரு. பிச்சை போடுறவங்க யாரும் இப்படி செய்ய மாட்டாங்களே. ஆமா, கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. இங்க இந்த பார்வையோட முக்கியத்துவம் என்னன்னு கொஞ்சம் விளக்குறீங்களா? அது ஒரு மிக முக்கியமான உளவியல் திருப்பம்னு சொல்லலாம். தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வாயிலை கடந்து போயிருப்பாங்க. பலரும் பரிதாபப்பட்டு சில்லறைகளை தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா பிச்சை போடுறவங்க பொதுவா முகத்தை பார்க்க மாட்டாங்க. குனிஞ்சு காசை போட்டுட்டு வேகமா போயிடுவாங்க. ஆமா, அது ஒருவிதமான குற்ற உணர்வையோ இல்ல அருவருப்பையோ காட்டுற செயலா இருக்கலாம். கரெக்ட். ஆனா பேதுருவோ அவனை ஒரு சக மனிதனா மதிக்கிறாரு. எங்களை பார் அப்படின்னு சொல்லி அவனது தாழ்வு மனப்பான்மையை முதல்ல உடைக்கிறாரு. வாவ், அவனுக்குள்ள ஒரு மனித மாண்பை உணர்த்துறாரு. ஆமா, ஆண்டவரோட அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு ஆழமான உறவு நிலைநாட்டப்படுது. இதெல்லாம் கேட்கிறப்போ ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இப்போ நான் நேயர்கள் சார்பா ஒரு பிராக்டிக்கலான கேள்வி கேட்க விரும்புறேன். தாராளமா கேளுங்க. பேதுரு அவங்கிட்ட சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு. இது அப்படியே இன்றைய சூழலை வச்சு பாருங்க. ஒருத்தருக்கு வேலை போயிருச்சு, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, குடும்பத்தை நடத்த பணம் இல்லைன்னு தவிக்கிறாரு. அவர்கிட்ட போய் என்கிட்ட காசு இல்ல ஆனா ஒரு வார்த்தை இருக்குன்னு சொன்னா அது எப்படி அவருக்கு உதவும்? இது ஒரு ரொம்ப வலுவான கேள்வி. பணம் தானே இன்றைய பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு. காசு இல்லாத வெறும் வார்த்தைகள் எப்படி ஒரு உடைந்த மனிதனின் பசியை போக்கும்? ரொம்ப நியாயமான ஒரு சந்தேகம் தான். ஏன்னா பணம் இருந்தா பிரச்சனை தீர்ந்துரும் தான் உலகம் நினைக்குது. ஆமா, அதுதானே யதார்த்தம். ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா பேதுரு இங்க வெறும் ஆறுதல் வார்த்தைகளை மட்டும் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பெயரால். ஆமா, இங்க பேதுரு ஒரு வார்த்தையை மட்டும் கொடுக்கல, மாறாக ஒரு மாபெரும் அதிகாரத்தை வழங்குறாரு. ஓ, அந்த பெயர் அப்படிங்கறதோட அர்த்தம் என்ன? ஒருவருடைய பெயர் எப்படி பணத்தை விட பெரியதுன்னு கொஞ்சம் ஆழமா சொல்ல முடியுமா? கட்டாயமா. பண்டைய கால கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஒருவருடைய பேர் அப்படிங்கிறது வெறும் அழைப்படையாளம் கிடையாது. அது ஒரு சட்டபூர்வமான அதிகாரத்தோட குறியீடு. ஓ, இப்ப பவர் ஆஃப் அட்டர்னி மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு அரசரோட பேரை பயன்படுத்துறது அப்படிங்கிறது அந்த அரசரோட முழு அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்துறதுக்கு சமம். வாவ், அருமையான விளக்கம். நசரேத் இயேசு கிறிஸ்துவின் பெயர் அப்படிங்கிறது வானிலும் பூமியிலும் உள்ள அனைத்து அதிகாரங்களையும் உள்ளடக்கியது. பேதுரு இங்க எந்த மாயஜால வித்தையோ இல்ல மந்திரமோ பண்ணல. ஆமா, அவர் இயேசுவின் பிரதிநிதியா நின்னு அதை செய்யறாரு. கரெக்ட். இயேசுவின் அதிகாரத்தை அந்த மனிதன் மீது செயல்படுத்துறாரு. அது ஒரு பில்லியனர் தன்னுடைய செக் புக்ல கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு சமம். அந்த பெயர் அங்க எல்லாவற்றையும் மாத்திடுது. ஓ, அப்ப பேதுரு அந்த மனிதனின் பிரச்சனையோட மூல காரணத்தையே வேரோட அழிக்கிறாருன்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா ஒருவேளை பேதுரு அவனுக்கு நிறைய வெள்ளி காசுகளை கொடுத்திருந்தா அவன் அன்னைக்கு வயிறார சாப்பிட்டிருப்பான். ஆமா. ஆனா அடுத்த நாளும் மறுபடியும் அவன் அதே இடத்துல பிச்சைதான் எடுத்தாகணும். மிக சரியா சொன்னீங்க. அவனுடைய வறுமைக்கு காரணம் அவன்கிட்ட பணம் இல்லாதது கிடையாது, அவனால நடக்க முடியாததுதான் உண்மையான காரணம். உண்மைதான். நாம பல நேரங்கள்ல நோயோட அறிகுறிக்கு மட்டும்தான் மருத்துவம் பாக்குறோம். ஆமா, மூல காரணத்தை நம்ம கண்டுக்கிறதே இல்ல. தற்காலிகமான பிரச்சனைக்கு தீர்வு தேடுறோம். நவீன மனிதன் பணத்தையோ இல்ல வெளியிருக்கிற தீர்வையோ தேடுறான்.
ஆனா ஆண்டவரோ அவனோட வாழ்வின் அடிப்படையையே மாற்றி அமைக்க விரும்புறாரு. அவனோட கால்கள் குணமடைஞ்சா அவனால தன் சொந்த கால்ல நிற்க முடியும், உழைக்க முடியும். ஆமா, சமூகத்துல ஒரு சம அந்தஸ்தை பெற முடியும். அதனாலதான் இயேசுவின் பெயர் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது தற்காலிக தேவைகளுக்கு மேலான ஒரு நிரந்தரமான விடுதலையை தரும் வல்லமையின் இருப்பிடம் அப்படிங்கறத நம்ம உணரணும். இது நிஜமாவே ஒரு மாபெரும் திறப்பு. நாம பல நேரங்கள்ல சில்லறைகளை தேடி ஓடுறோம், ஆனா ஆண்டவர் நமக்கு சொந்த கால நிற்கும் வல்லமையை தர காத்துட்டு இருக்கிறாரு. ஆமா. அடுத்து இந்த நிகழ்வோட அடுத்த கட்டத்தை பாக்குறப்போ பேதுரு வெறும் வார்த்தையோட நின்னுடல, அவர் அந்த மனிதனின் வலக்கையை பற்றி பிடித்து தூக்கி விட்டார் அப்படின்னு வாசகம் சொல்லுது. அது ரொம்ப முக்கியமான ஒரு செயல். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு உடலியல் ரீதியான செயல். ஏன்னா இன்றைய நவீன உலகத்துல நாம என்ன பண்றோம், போன்ல மெசேஜ் அனுப்புறோம், வாட்ஸ்அப்ல ஆறுதல் சொல்றோம். ஆமா, தூரத்துல இருந்தே பேசிடுறோம். ஆனா ஒருத்தரை நேர்ல தொட்டு கரம் பிடித்து தூக்கி விடுறோமா? நாம மத்தவங்களுக்கு ஆண்டவரோட நற்செய்தியை அறிவிப்பதோட நின்னுடாம அவங்க வாழ்வுல இறங்கி அவங்க கைகளை பிடிச்சு தூக்கி விடணும் அப்படிங்கிற அழகிய பாடத்தை இது நமக்கு தருது. அது ஒரு மிக முக்கியமான சமூக பொறுப்பு. வெறும் வார்த்தைகளா மட்டும் இல்லாம அது ஒரு நடைமுறை செயலா மாறணும். கண்டிப்பா. பேதுரு அவனை தூக்கி விட்ட உடனே அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. உடனே அவனது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. வாவ். மருத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா இது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. 40 வருஷமா பிறவியிலே செயலற்று இருந்த கால்கள், அந்த தசை நார்கள் ஒரே நொடியில எப்படி வலுவடையும்? ஆமா, இது நிஜமாவே ஆண்டவரின் அளப்புரிய வல்லமை தான். அது மட்டும் இல்லாம அவன் குதித்தெழுந்து துள்ளி நடந்து ஆண்டவரை போற்றுகிறான். அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷமா அவனுக்குள்ள அடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த உணர்ச்சிகள், வேதனைகள் எல்லாம் ஒரே நொடியில ஒரு மாபெரும் மகிழ்ச்சியா வெடிச்சு சிதறுது. ஆமா. அவன் மெதுவா தத்தி தத்தி நடக்கல, துள்ளி குதிக்கிறான். இது வெறும் உடல் ரீதியான குணமளிப்பு மட்டும் கிடையாது, அவனது மனமும் ஆன்மாவும் முழுமையா குணமடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. உண்மையாவே. இதோட இன்னொரு ஆழமான பரிமாணத்தையும் நம்ம இங்க கவனிக்கணும். என்ன அது? அது சமூக ரீதியான குணமளிப்பு. இதனால் வரைக்கும் அவன் அந்த அழகு வாயிலுக்கு வெளியே தான் நிறுத்தப்பட்டிருந்தான். உள்ள போக முடியாதுல்ல. ஆமா. நாம முன்னே பார்த்த மாதிரி ஊனமுற்றவங்க கோவிலோட உள் பிரகாரங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படல. அவங்க ஆண்டவரின் சந்நிதியில இருந்தும் சமூகத்தின் மையத்திலிருந்தும் தள்ளி வைக்கப்பட்டிருந்தாங்க. ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை. ஆனா இப்போ அவன் துள்ளி குதித்து கோவிலுக்குள்ள நுழைறான். அதுவரை அழகு வாயிலுக்கு வெளியே இருந்தவன் இப்போ ஒரு முழு மனிதனா சமூகத்துக்குள்ள நுழைறான். எவ்வளவு பெரிய மாற்றம்! ஓரத்துல இருந்தவன் இப்ப மையத்துக்கு வந்துட்டான், நிராகரிக்கப்பட்டவன் இப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டான். ஆமா, அதுவும் அமைதியா உள்ள போகல, துள்ளி குதித்து கடவுளை போற்றியவாறே போறான். இது அங்க இருந்த மத்த மக்கள் மத்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும்? இதை விட சிறந்த ஒரு சாட்சி இருக்கவே முடியாது. மக்கள் அனைவரும் என்ன நடக்குதுன்னு தெரியாம திகைப்பு மிகுந்தவராய் மெய் மறந்து நின்றனர் அப்படின்னு வாசகம் சொல்லுது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க. ஆமா, அதுவரை அவனை ஒரு பிச்சைக்காரனா, ஒரு உடைந்த மனிதனா மட்டுமே பார்த்த சமூகம் இப்போ அவனுக்குள்ள நடந்த ஆண்டவரோட அற்புதத்தை பார்த்து வியக்குது. வாவ். நமது வாழ்வில் நடக்கும் ஆண்டவரோட அற்புதங்கள் மத்தவங்களுக்கு எப்படி ஒரு பெரிய சாட்சியா மாறுது அப்படிங்கறத நாம இதுல இருந்து கத்துக்கணும். கண்டிப்பா. நாம ஆண்டவரால தொட்டு குணமாக்கப்படும் போது அது நமக்கு மட்டுமான தனிப்பட்ட ஆசீர்வாதம் கிடையாது. நம்மை பார்க்கிற ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அது ஒரு மாபெரும் சாட்சி. நம்முடைய குணமளிப்பு மத்தவங்களோட கண்களை திறக்கிறதா இருக்கணும். ஆமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த முழு நிகழ்வும் நமக்கு உணர்த்துவது என்னன்னா, தற்காலிக தேவைகளுக்காக சென்ற ஒரு மனிதன் நிலைவாழ்வின் ஊற்றான ஆண்டவரை சந்திக்கிறான். சில்லறைகளை எதிர்பார்த்தவனுக்கு சிதையாத வல்லமை கிடைக்குது. பல நேரங்கள்ல நாம கூட ஒரு சின்ன பிரச்சனை தீர்ந்தா போதும்னு தான் ஆண்டவர்கிட்ட போறோம். ஆனா அவர் நம்முடைய ஒட்டுமொத்த பார்வையும் வாழும் முறையை மாத்த துடிக்கிறார். அவனோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே தலைகீழா மாற்றப்பட்டுருச்சு. நாமும் ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்முடைய அந்த குறுகிய எதிர்பார்ப்புகளை மூட்டை கட்டி வச்சுட்டு அவர் தர விரும்புற அளவற்ற அருளுக்கு நம்மை திறந்து கொள்ளணும். உண்மைதான். இந்த நவீன சமூகம் இயேசுவின் பேரில் உள்ள உண்மையான விடுதலையை உணரணும். ஆண்டவர் நம்மை முழுமையா தூக்கிவிட காத்துட்டு இருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு பதிவு. அவனோட அந்த எல்லை இல்லாத மகிழ்ச்சியை பார்க்கும்போது இன்றைய பதிலுரை பாடலான திருப்பாடல்கள் 105 வர்ற பல்லவி எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. ஆமா, ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவனோட இதயம் அன்னைக்கு முழுமையா அக்களித்துச்சு. இந்த திருப்பாடல்கள் 105 அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு வரலாற்று பாடல். இஸ்ரேல் மக்கள் தாங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து பாடும் ஒரு நன்றி பாடல் இது. கரெக்ட்.
அந்த முதல் 3 வசனங்கள்ல இருக்கிற கட்டளைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவர்தம் வியத்தக செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், இப்படி வரிசையா வருது. ஆமா, ரொம்ப பாசிட்டிவான வார்த்தைகள். ஆனா இங்க நேரின் சார்பாக நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். கேளுங்க. வாழ்க்கையில எல்லாமே சரியா நடக்கும்போது நன்றி சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா பல பிரச்சனைகள், கடன்கள், நோய்கள்னு கஷ்டப்படும் போது ஆண்டவரை தேடும் இதயம் ஏன் அக்களிப்பதாக இருக்க வேண்டும்? இதயம் ஏன் அவ்வளோ சந்தோஷப்படணும்? இது ரொம்பவே யதார்த்தமான ஒரு கேள்வி. பல நேரங்களில் நாம ஜெபத்தை எப்படி பார்க்கிறோம்னா, அது ஒரு எமர்ஜென்சி அழைப்பு போலவோ அல்லது நம்ம தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிக்கும் ஒரு கோரிக்கை மனுவாகவோ தான் பார்க்கிறோம். ஆமா, கஷ்டம் வந்தா உடனே ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். அதுதான். ஆனால் இங்கே திருப்பாடல்கள் ஆசிரியர் ஒரு மிகப்பெரிய உளவியல் மற்றும் ஆன்மீக உண்மையை நமக்கு கற்றுத்தருகிறார். வியத்தக செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் அவர் சொல்வதற்கு காரணம், இது வெறுமனே ஆண்டவரை புகழ்வதற்காக மட்டுமல்ல. அப்ப வேற எதுக்காக? இது நம்முடைய உள்ளத்தையே மாற்றி அமைக்கும் ஒரு கருவி. உள்ளத்தை மாற்றியமைக்கும் கருவியா? அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. மனிதர்களாகிய நமக்கு ஒரு இயல்பு உண்டு. நேற்று ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நம் வாழ்வில் செய்திருப்பார். ஆனால் இன்று ஒரு புது பிரச்சனை வந்தவுடன் நேற்றைய அற்புதத்தை நாம முற்றிலுமாக மறந்துடுவோம். உங்களோட இந்த பாயிண்ட் ரொம்ப சரி. விடுதலை பயணத்துல நாம இதை பாக்குறோம் இல்லையா? செங்கடலை இரண்டாக பிளந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு பெரிய அற்புதம் அது. இஸ்ரேல் மக்கள் அதை கண்ணான பார்த்தாங்க. ஆனா 3 நாட்கள்ல தண்ணீர் இல்லை என்றவுடன் அந்த மக்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவருக்கு எதிரா முணுமுணுக்க தொடங்குறாங்க. ஆமா, அவங்க அவ்வளவு சீக்கிரம் அந்த அற்புதத்தை மறந்துட்டாங்க. இதுதான் நம்ம மனித இயல்பு. ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்தவுடன் பயம் வந்துடுது. ஆனால் நீங்க ஆண்டவர் உங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளை, அந்த வியத்தக செயல்களை வாழ்விட்டு சொல்லும் போது என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? உங்கள் மூளையின் கவனம் அச்சம் தரும் எதிர்காலத்திலிருந்து மாறி ஆண்டவரின் மாறாத கடந்த கால செயல்களின் பக்கம் திரும்புகிறது. ஓ, நம்ம போக்கஸ் மாறுது. ஆமா, இதுவே உங்களை அறியாமல் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதியையும் அக்களிப்பையும் உருவாக்குகிறது. ஆஹா, இது ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். அதாவது நன்றி உணர்வோடு அவருடைய செயல்களை நினைத்து பார்ப்பதுங்கிறது ஆண்டவருக்காக நாம செய்யும் ஒரு சடங்கு அல்ல, அது நமக்காகவே நாம செய்து கொள்ளும் ஒரு ஆன்மீக சிகிச்சை. மிக சரியாக பிடிச்சுக்கிட்டீங்க. ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவருடைய ரெஸ்யூம் அல்லது அவர் ஏற்கனவே நம் வாழ்வில் செய்து காட்டிய வெற்றிகளின் பட்டியலை நம்ம எடுத்து பார்க்கிறோம். அருமையான வார்த்தை, வெற்றிகளின் பட்டியல். கடந்த முறை அந்த பெரிய கடனில் இருந்து என்னை மீட்ட ஆண்டவர் இந்த முறையும் என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வரும்போது தானாகவே இதே மக்களிக்குது. மற்றவர்களிடம் பகிரும்போது உங்கள் சொந்த விசுவாசம் இன்னும் பன்மடங்கு உறுதியாகிறது. கண்டிப்பா. அந்த இருட்டான நேரத்துல நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது அது வெறும் வார்த்தை அல்ல, அது இருளுக்கு எதிராக நீங்கள் வீசும் ஒரு பேர் ஆயுதம். இது கேட்கவே ரொம்ப ஊக்கமா இருக்கு. அப்போ நன்றி உணர்வோடு இருப்பதுதான் முதல் படி. ஆமா. ஆனா இதுல இருந்து அடுத்ததா 4வது வசனத்துக்கு வந்தோம்னா அங்கதான் ஒரு பெரிய சவால் காத்திருக்கு. என்ன சவால்னு பாப்போம். அதுல என்ன சொல்லி இருக்குன்னா, ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். இது படிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இடையராது அப்படின்னா கண்டினியூஸான அர்த்தம். நாம இப்பெல்லாம் நம்ம போன் ஸ்கிரீனை தான் இடையராது நாடிட்டு இருக்கோம். ஆமா, காலையில எழுந்த உடனே போன் தான், கண்ணை முழிச்ச உடனே மொபைல், தூங்குறதுக்கு முன்னாடியும் மொபைல். சரி, மொபைலை ஒதுக்கி வச்சிட்டாலும் காலையில எழுந்து சமைக்கணும், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், டிராபிக்ல வண்டி ஓட்டணும், ஒரு பெரிய போராட்டமே இருக்கும் காலையில. அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல பாஸ் கொடுக்கிற டெட்லைனுக்குள்ள வேலையை முடிக்கணும். இப்படி இயந்திரமா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண நேயர் எப்படி இடையறாது ஆண்டவரை தேட முடியும்? இது நியாயமான கேள்விதான். இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு கட்டளை மாதிரி உங்களுக்கு தெரியலையா? இந்த கேள்வி பலருடைய மனதிலும் இருப்பதுதான். இங்கே திருமுகம் தேடுதல் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தத்தை நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. இடையராது தேடுறதுன்னா உங்க வேலைகளை எல்லாம் அப்படியே போட்டுட்டு 24 மணி நேரமும் கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும் என்பது இதனுடைய பொருள் அல்ல. அப்படி செஞ்சா நம்ம குடும்பத்தை யார் பாத்துக்கிறது? அதுதான் திருவிவிலியத்தின் பின்னணியில் முகம் என்பது ஒருவரின் பிரசன்னத்தை குறிக்கிறது. அதாவது ஆண்டவரின் பிரசன்னத்தை எப்போதும் உணர்ந்திருப்பது. அப்போ அந்த பிரசன்னத்தை எப்படி உணர்வது? இப்போ நான் டிராபிக்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், யாராவது நம்ம வண்டியை இடிச்சிட்டு போனா எனக்கு கோபம் தான் வருமே தவிர ஆண்டவருடன் பிரசன்னம் ஞாபகம் வராதே. உண்மைதான், அது ரொம்ப கடினம்தான்.
இங்கே நாம ஒரு ஒப்புமையை வைத்து பார்க்கலாம். நம்முடைய ஸ்மார்ட் போனில் பல ஆப்ஸ்களை நாம பயன்படுத்துறோம் இல்லையா? ஆமா, வாட்ஸ்அப், யூடியூப்னு நிறைய இருக்கு. நீங்கள் வாட்ஸ்அப் பயன்படுத்தலாம் அல்லது ஒரு வீடியோ பார்க்கலாம். ஆனால் அதே போனில் GPS அல்லது லொகேஷன் சேவை பின்னணியில், அதாவது பேக்ரவுண்ட்ல தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். ஓ, நாம என்ன பண்ணாலும் அது ஓடிட்டு இருக்கும். ஆமா, நீங்கள் எந்த ஆப்பை பயன்படுத்தினாலும் அந்த GPS உங்களை இணைப்பிலேயே வைத்திருக்கும். அது போலத்தான் இந்த இடையராத தேடலும். ரொம்ப சூப்பரான உதாரணம் இது. நீங்கள் ஒரு தாயாக சமையலறையில் சமைக்கலாம், ஒரு மாணவனாக படிக்கலாம், அல்லது IT கம்பெனியில கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செய்யலாம். உங்களுடைய கவனம் அந்த வேலையில் இருந்தாலும் உங்கள் ஆன்மாவின் GPS எப்போதும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது ஒரு புதுமையான சிந்தனை. அதாவது ஒரு பேக்ரவுண்ட் ஆப் மாதிரி. என் வேலைகள் முன்னணியில் நடக்கும், ஆனா பின்னணியில் ஆண்டவரோடு நான் இணைந்திருப்பேன். சரியா சொன்னீங்க. ஆனா இதை எப்படி நடைமுறையில் சாத்தியமாக்குவது? ரொம்ப எளிமையான விஷயம். நமது அன்றாட வேலைகளை செய்யும் போதே சிறு சிறு மூச்சு ஜெபங்களை செய்யலாம். மூச்சு ஜெபங்களா? அது எப்படி பண்றது? அதாவது சமையல் செய்யும் போதோ அல்லது வாகனத்தில் பயணிக்கும் போதோ, ஆண்டவரே, இந்த வேலையை நான் உமக்காக செய்கிறேன், நீங்களே என்னோடு இருங்கள்னு உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நொடி நினைப்பது இருக்கிறதே, அதுதான் திருமுகத்தை இடையராது தேடுவது. ஒரு சின்ன நினைப்பு கூட போதுமா? கண்டிப்பா. இப்போ ஒரு அலுவலகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த பதற்றமான சூழ்நிலையில யாரிடமும் பேசாம மனதிற்குள், ஆண்டவரே எனக்கு ஒரு தெளிவை கொடுங்கள்னு நீங்கள் அந்த நொடியில் அவரை நாடும் போது உங்களுடைய கோபம் குறைகிறது. ஆமா, அந்த ஒரு சின்ன இடைவெளி பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வேலையின் பழு தானாகவே குறைஞ்சிடும். அதுவே இடையறாத தேடல். இதத்தான் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய பலவீனத்தில் அவருடைய ஆற்றலை தேடும் ஒரு தொடர் செயல்பாடு இது. அப்போ நம்ம வேலைகளை விட்டுட்டு ஆண்டவரை தேட வேண்டாம், நம்ம வேலைகளுக்குள்ளேயே ஆண்டவரை தேடலாம். முற்றிலும் உண்மை. ஒவ்வொரு சாதாரண செயலையும் ஒரு ஜெபமா மாற்றிடலாம். இது நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கும்னு நான் நம்புறேன். எப்படி சொல்றீங்க? ஏன்னா பலரும் எனக்கு ஜெபிக்க நேரமே இல்லை அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த விளக்கம் அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரியாக சொன்னீர்கள். அந்த குற்ற உணர்ச்சி தேவையில்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அல்ல, உங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாகவே இருக்க விரும்புகிறார். ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. இப்போ அடுத்த பகுதிக்கு நம்ம போகும்போது இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் வருது. என்ன விஷயங்கள்? 6 முதல் 9 வரையிலான வசனங்களை கவனிச்சீங்கன்னா, அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரவே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே அப்படின்னு குறிப்பிட்ட சில மூதாதையர்களோட பெயர்கள் வருது. ஆமா, அந்த பெயர்கள் ரொம்ப முக்கியம். அதோடு 8வது வசனம் சொல்வதை பாருங்கள். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார், 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆண்டவர் ஈசாக்குடும் ஆபிரகாமுடனும் செய்த இந்த உடன்படிக்கையை அவர் ஏன் 1000 தலைமுறைக்கும் நினைவில் கொள்கிறார்? இதுல உடன்படிக்கை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமா பயன்படுத்தப்பட்டிருக்கே, அதற்கான காரணம் என்ன? திருவிவிலியத்தின் பின்னணியில் உடன்படிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வலிமை இருக்கு. இன்று நாம் பயன்படுத்தும் ஒப்பந்தம் என்பதற்கும் திருவிவிலியம் சொல்லும் உடன்படிக்கை என்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்னு நேயர்களுக்கு விளக்குங்க. ஒரு ஒப்பந்தம் என்பது 2 பேர் கையெழுத்து போடுவது. யாராவது ஒருவர் விதிகளை மீறினால் அந்த ஒப்பந்தம் ரத்தாகிவிடும். ஆனால் பழங்கால மத்திய கிழக்கு நாடுகளில் உடன்படிக்கை என்பது ஒரு இரத்த உறவு போன்றது. இரத்த உறவா? ஆமா, அது ஒருபோதும் முறிக்க முடியாத ஒரு பிணைப்பு. நான் இந்த உடன்படிக்கையை மீறினால் என் உயிரே போகட்டும் என்று உறுதிமொழி எடுப்பதுதான் உடன்படிக்கை. அது ரொம்பவே தீவிரமான ஒரு விஷயமாச்சே. தொடக்க நூல்ல ஆபிரகாமோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை நம்ம படிக்கும்போது அது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. தொடக்க நூல் 15ஆம் அதிகாரத்தில் இதற்கான விடையை பார்க்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அப்போது சில விலங்குகளை பலியிட்டு அவற்றை 2ஆக பிளந்து வைக்க சொல்கிறார். ஓ, 2ஆக வெட்டி வைத்த சொல்றாரா? ஆமா. பழங்கால வழக்கப்படி உடன்படிக்கை செய்யும் 2 நபர்களும் அந்த பிளக்கப்பட்ட விலங்குகளுக்கு இடையே நடந்து செல்ல வேண்டும். அப்படி நடந்தா என்ன அர்த்தம்? நான் கொடுத்த வாக்குறுதியை மீறினால் இந்த விலங்குகளுக்கு நேர்ந்த கதிதான் எனக்கும் நேரும் என்று அதற்கு அர்த்தம். அப்பப்பா, ரொம்ப கடினமான சடங்கு தான். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்த்துகிறார். ஆபிரகாம் அந்த விலங்குகளுக்கு இடையே நடக்கவில்லை. அப்ப ஆபிரகாம் நடக்கலையா? இல்ல,
மாறாக ஆண்டவர் மட்டுமே நெருப்புச் சுவாலையாக அந்த விலங்குகளுக்கிடையே நடந்து செல்கிறார். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, இந்த உடன்படிக்கை ஒருபக்க சார்பானது. அதாவது ஆபிரகாமோ அல்லது மனிதர்களாகிய நாமோ பலவீனப்பட்டு இந்த வாக்குறுதியை மீறினாலும் ஆண்டவர் தன் வாக்குறுதியை ஒருபோதும் மீற மாட்டார். ரொம்ப சரியா சொன்னீங்க. மனிதர்களின் செயல்பாடுகளை பொறுத்து ஆண்டவருடைய வாக்குறுதி மாறுவதில்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல். மிகச் சரியான புள்ளி. இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் பலரும் தங்கள் வாழ்விலே மனிதர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். தாங்கள் முழுமையாக நம்பியவர்களால் நடுவழியில் கைவிடப்பட்டிருக்கலாம். வியாபாரத்துல பார்ட்னரால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அல்லது குடும்ப உறவுகளில் துரோகத்தை சந்தித்திருக்கலாம். ஆமா, மனுஷங்களை நம்பி ஏமாறுறது இன்னைக்கு ரொம்ப சகஜமாயிடுச்சு. மனிதர்களோடு நாம் செய்து கொள்ளும் வாக்குறுதிகள் காலப்போக்கில் மாறிவிடலாம். அது மிகவும் வலியை தரக்கூடிய ஒன்று. ஆனால் அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன என்று 7வது வசனம் ஆழமாக கூறுகிறது. அதாவது ஆண்டவர் நீதியும் அவர் செய்த உடன்படிக்கையும் ஒரு நாளும் தவறாது. ஆமாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா அவர் ஒருபோதும் மாறமாட்டார். அந்த 1000 தலைமுறைக்கென அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப ஆழமா பதியுது. ஏதோ ஒரு காலத்தில் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு நடந்த விஷயம் போல இல்லாம அது இன்றும் உயிரோட்டமாக இருப்பதாக தோணுது. இந்த 1000 அப்படிங்கிற எண்ணுக்கு பின்னாடி ஏதேனும் சிறப்பு அர்த்தம் இருக்கிறதா? திருவிவிலிய மரபில் 1000 என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணை குறிப்பதல்ல, அது முடிவற்ற தன்மையை குறிக்கிறது. அதாவது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஒரு வாக்குறுதி. ஓ, அது ஒரு கணக்கு கிடையாது, அது முடிவற்றது. ஆமா, அது ஏதோ வரலாற்று புத்தகத்தில் உறங்கும் ஒரு தகவலோ அல்லது கடந்த காலத்து நிகழ்வோ அல்ல. அந்த 1000 தலைமுறையில் இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயரான நீங்களும் ஒருவர் என்பதை நான் ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ரொம்ப நம்பிக்கையான வார்த்தைகள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் அவர் கொடுத்த அந்த வாக்குறுதி இன்று உங்களுடைய வாழ்க்கைக்கும் உரியது. நீங்கள் தனியாளாக விடப்படவில்லை. நீங்கள் ஆண்டவருடைய மாறாத உடன்படிக்கையின் வாரிசுகள் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த வசனங்கள் உங்கள் உள்ளத்தில் விதைக்க வேண்டும். கண்டிப்பா. அவர் உங்களுக்காக கொடுத்த வாக்குறுதியை அவர் என்றென்றும் நினைவில் வைத்திருக்கிறார். ரொம்ப ஆழமான ஒரு புதுமையான கண்ணோட்டத்தை இன்று நம்ம பார்த்திருக்கோம். இதையெல்லாம் நம்ம சுருக்கமா தொகுத்து பார்க்கும்போது இன்றைய திருப்பாடல்கள் 105 நமக்கு 3 முக்கியமான கருத்துக்களை கத்துக் கொடுக்குது. ஆமாம். முதலாவதாக, நம் சூழ்நிலைகள் எப்படி இருட்டாக இருந்தாலும் பயத்தையே பார்த்து கொண்டிருக்காமல் கடந்த காலத்தில் ஆண்டவர் செய்த வியத்தக செயல்களை நினைவு கூர்ந்து நன்றியோடு அவரை போற்றுவது. அப்படி செய்யும்போது நம்முடைய மன அழுத்தம் குறைந்து ஒரு அக்களிப்பு பிறக்கிறது. ரொம்ப சரி. இரண்டாவதாக, நமது அன்றாட கடமைகளை விட்டு விலகாமல் நாம் செய்யும் வேலைகளிலேயே ஒரு பேக்ரவுண்ட் ஆஃப் போல இடையராது அவருடைய திருமுகத்தை தேடுவது. மூன்றாவதாக, மனிதர்கள் கைவிட்டாலும் ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த அந்த பிரிக்க முடியாத உடன்படிக்கையில் நாமும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு 1000 தலைமுறைக்கென அவர் அளித்த வாக்குறுதியில் முழுமையாக சார்ந்திருப்பது. அருமையாக தொகுத்து கூறினீர்கள். இந்த ஆழமான சத்தியங்களை கேட்கும் நேர்களுக்காக ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. இந்த வசனங்கள் சொல்வது போல ஆண்டவர் தனது வாக்குறுதியை 1000 தலைமுறைக்கென நினைவில் வைத்திருக்கிறார். அவர் தன் பங்கை சரியாக செய்து வருகிறார். ஆனால் நேரே நீங்க உங்க அடுத்த தலைமுறைக்கு எந்த மாதிரியான விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் விட்டு செல்ல போறீங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் அந்த விசுவாசத்தின் ஆணிவேராக மாற முடியுமா? அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உங்களை பார்க்கும்போது ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்பதை உங்கள் வாழ்க்கை வழியாக அவர்கள் கற்றுக்கொள்ள முடியுமா? இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களிலிருந்தே அந்த ஆழமான தேடலும் நன்றியுணர்வும் ஆரம்பமாகட்டும். மிக ஆழமான, நம்ம நாமே பரிசோதித்து பார்க்க தோண்டும் ஒரு கேள்வி இது. திருப்பாடல்கள் 105 ஆண்டவர் செஞ்ச வியத்தக செயல்களை என்றென்றும் நினைவில் கொள்ளுமாறு நம்மளை அழைக்குது. குணமடைந்த அந்த மனிதன் சும்மா இருக்கல, அவன் துள்ளி குதிச்சு தமக்கு நடந்த அற்புதத்தை எல்லா மக்களுக்கும் முன்னாடியும் சான்று பகர்ந்தான். இது எம்மாவு ஷீடர்களோட செயலோடும் எப்படி நேர்த்தியா இணைது பாருங்களேன். எம்மாவு ஷீடர்கள் இருண்ட இதயத்தோட ரொம்ப சோர்வா 11 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க. ஆனா இயேசுவ அடையாளம் கண்டு நற்கருணையில அவர் வல்லமைய உணர்ந்த மறுகணமே அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த இரவுலயே இருளை பொருட்படுத்தாம அதே 11 கிலோமீட்டர் தூரத்தை, ஆனா இந்த முறை ரொம்ப அக்களிப்போடும் மாபெரும் ஒளியோடும் திரும்பி போனாங்க. நற்செய்தியை மத்தவங்களுக்கு அறிவிக்க ஓடுனாங்க. ஆண்டவரை கண்டு கொண்ட எவரும், அவருடைய குணமளிக்கும் வல்லமைய உணர்ந்த எவரும் தங்களுக்குள்ளேயே அதை முடக்கி வைக்க முடியாது. அவங்க நிச்சயமா சான்று பகர்வார்கள். அதுதான் இன்றைய நிகழ்ச்சி முடிவுல உங்களுக்காக நாங்க விடுக்கிற ஒரு மாபெரும் சிந்தனை.
நீங்க உங்களது சாம்பலுக்கு அடியில இருந்த நெருப்ப மீண்டும் பற்ற வைக்க ஆண்டவர் அனுமதிச்சிருக்கீங்களா? உங்க மன அழுத்தத்திலிருந்து ஏமாற்றத்திலிருந்து மீட்டு உங்களுக்கு ஒளிய கொடுத்திருக்காருன்னா, உங்களுக்கு கிடைச்ச இந்த விடுதலையும் ஒளியையும் நீங்க யாரு கூட இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போறீங்க? இது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. இந்த கேள்வியோடு நாமும் இன்றைய தியானத்தை நிறைவு செய்வோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய வாசகத்தின் வழியாக நீர் எங்களுக்கு உணர்த்திய மாபெரும் உண்மைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. இன்று நாங்கள் தியானித்த இந்த ஆழமான வார்த்தைகள் இதை கேட்கும் ஒவ்வொரு நேயரின் வாழ்விலும் முழுமையாக செயல்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நாங்களும் பல நேரங்கள்ல எங்கள் வாழ்வின் அழகு வாயிலுக்கு வெளியே அமர்ந்து வெறும் தற்காலிக தீர்வுகளை தேடிட்டு இருக்கோம். எங்களை அன்போடு உற்றுப்பாரும் ஆண்டவரே. எங்களை உற்றுப்பாரும். உமது பேரில் உள்ள வல்லமையால் எங்கள் அக மற்றும் புறக்காயங்களை ஆற்றும். நாங்கள் நோயிலிருந்தும் கடனிலிருந்தும் மனக்குழப்பங்களிலிருந்தும் விடுபட்டு முழுமையான மனிதர்களாக உமக்கு சாட்சியாக வாழாருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமேன். குணமடைந்த மனிதனைப் போலவும் எம்மாவு சீடர்களைப் போலவும் நாம பெற்ற விடுதலையை சான்று பகரணும். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. ஆமா, நற்செய்தியை பரப்புவதுல நீங்களும் பங்கேறுங்க. ஆண்டவரோட வல்லமைய அனைவரும் அறிய செய்வோம். நாம விடைபெறுவதற்கு முன் நேயர்களே, உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனை. உங்கள் வாழ்வின் அழகு வாயில் எது? நீங்க இன்னும் வாசலுக்கு வெளியே அமர்ந்து தற்காலிக தீர்வுகளுக்காகவும் சில்லறைகளுக்காகவும் காத்துட்டு இருக்கிறீங்களா? அல்லது உற்று நோக்கும் ஆண்டவரின் கண்களை பார்த்து இயேசுவின் பெயரால் முழுமையாக எழுந்து நடக்க தயாராக இருக்கிறீங்களா? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே
அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்கு தம் ஆணை கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.